இதையெல்லாம் கேட்க வேண்டியவர் காவல்துறையின் தலைமை இயக்குனராக இருக்க வேண்டிய திரு சங்கர் ஜிவால். அவர் நான் பணியாற்றிய டிஜிபி திரு அசோக்குமார் அவர்கள் சொல்லுவார், நீ செயின்ட்டா இல்லையான்றத உனக்கு பின்னாடி வரவன் முடிவு செய்வான் என்று அவர் அடிக்கடி சொல்வார். தமிழகத்தில் இருப்பதிலேயே ஒரு செயலற்ற டிஜிபி என்று பெயர் எடுத்தவர் திரு டி.கே. ராஜேந்திரன். அவர் கூட இப்படி இதை அனுமதிக்க மாட்டார். கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சு கொடுத்துருவாங்க, ஓகேவா. ஆனால் தன்னோட சபார்டினேட் இப்படி ஆட்டம் போடுறதா ஆஃபீஸர்ஸு, அதுவும் HOPF அனுமதிக்கவே மாட்டார். இதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம் சார். ஒருவேளை அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தால் திரு உதயநிதி அவர்கள் ஃபோன் பண்ணி ஏன் நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்பாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் சங்கர் ஜிவால் போன்றவர்கள் அந்த இடத்துல போஸ்டிங்கில் இருக்காங்களா, அவங்க எப்படி சார் அதை ஹேண்டில் பண்ணுவாங்க? நான் நடவடிக்கை எடுப்பேன். இது போன்ற விஷயத்தில் தலையிட்டீர்கள் என்றால் காவல்துறையின் ஒழுக்கம் சீர்கெடும். நான் இத்துறையின் தலைவராக இருக்கும்போது ஒழுக்கம் சீர்கெடுவதை நான் அனுமதிக்க மாட்டேன். இல்லை அவர் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னா என்ன மாற்றிக்கிங்க. இப்படி சொன்னால் உதயநிதி தலையிட மாட்டான், நான் சொல்கிறேன்.